வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரைக்குடி வெள்ளை பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள். நான் டம்ளரில் தலை தட்டி பச்சரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நல்ல கோபுரமாக நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். இதுதாங்க இதனுடைய ரேஷியோ. நீங்கள் எதில் அளவு எடுத்தாலும் தலை தட்டி எடுத்துட்டு நல்ல கோபுரமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க. இப்போ இதை அப்படியே இதோட பவுலில் சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ 2 மணி நேரம் கழித்து நான் தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த அரிசி அப்படியே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரிசி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். நான் தண்ணிக்கு பதில் பால் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. பால் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், கலர் நல்ல வெள்ளையாக இருக்குங்க. இப்போ மாவு பாருங்கள், ரொம்ப கொரகொரப்பாக இல்லை, ரொம்ப நைஸாகவும் இல்லை, மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துங்க. இப்போ நம்ம அரைச்சது வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாவு பாருங்கள், ரொம்ப தண்ணி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துங்க. இப்போ இந்த மாவு புளிக்க வைக்க தேவையில்லை, நம்ம அரைச்ச உடனே நம்ம பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மாவுடைய திக்னஸ் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இட்லி மாவு மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ சிம் பண்ணிவிட்டு நம்ம ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மாவு நம்ம எண்ணெயில் சேர்த்ததுமே ஃப்ளேம் சிம்மிலே இருக்கட்டும். மாவு நல்லா வெந்து மேலே வரும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பணியாரம் பாருங்கள் டக்குன்னு நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா ஒரு 10 செகண்ட் பொறுத்து டக்குன்னு எடுத்துருங்க, ரொம்ப நேரம் விடாதீங்க. இப்போ நான் இன்னொன்று ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா எழும்பி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பணியாரம் பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நம்ம பால் சேர்த்ததுனால இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை பார்க்க சொல்லவே நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு காம்பினேஷன் கார சட்னி ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.